அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. அடிக்கடி மூட் ஸ்விங்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே சோகமாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, திடீர்னு சந்தோஷமாகுது. ஏன் இந்த மனநிலை வருது தெரியுமா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒரு பிரச்சனை கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. இல்லைன்னா அந்த சூழலை சமாளிக்க முடியாமல் வாழ்ந்து வந்திருப்பீங்க. இப்போ எங்ககிட்ட கேட்குறாங்க, 25 வயசில் எப்போ பாரு சோகமாக இருக்கிறாங்க, இல்லைன்னா திடீர்னு சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அவங்கள பல உளவியல் பகுப்பாய்வுகள் செய்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பேரண்ட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவங்களால சமாளிக்க முடியல. அந்த பிரச்சனை கூடயே இவங்க ட்ராவல் பண்ணி வர்றாங்க. இந்த சூழலில் வர்றப்ப வாழ்கிறப்ப இதுதான் உண்மை, இதுதான் நிஜம்னு நினச்சி அவங்க வாழ்ந்துடுறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த வீட்டில் சிக்கலோ பிரச்சனையோ சண்டையோ இல்லாதப்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க பிரச்சனை பண்ணுறப்ப இவங்களுக்கு அப்செட் ஆகிடும். எதுக்கு வாழ்க்கை, எதுக்கு பணம் சம்பாதிக்கணும், எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மணி கான்சியஸ்குள்ளே போயிடும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு ஏக்க நிலையில் இருப்பாங்க. திடீர்னு அந்த உணர்வு வர்றப்ப இவங்க அப்செட் ஆகிடுவாங்க. அதனால தான் இந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது திடீர் சந்தோஷம், திடீர் சோகம்ங்கிற நிலைக்கு வந்துடுது. இதை முறைப்படுத்தி வழிப்படுத்தலைன்னா இதனால் வரக்கூடியதான் உடல் சார்ந்த நோய்களான சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம், கழுத்து வலி, உடல் சார்ந்த பாதிப்பு மற்றும் மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கி உங்கள் செயல் இழக்க செய்யுது, செயல் தடையை உருவாக்குது. இதிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில், எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில். பல நேரங்களில் உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும், ஆனால் செய்யறதுல தடைகள் வரும். நீங்களாக ஒன்று நினச்சி செய்வீங்க, அது சரியாக இருக்கும், இல்லை பல நேரங்களில் தவறாக முடிஞ்சிருது. அறிவுரைங்கிற பேரில் நீங்கள் செய்யக்கூடியது ஒரு கட்டத்துக்கு மேலே செயல் இழக்க செஞ்சிருது. அந்த இடத்துல அப்செட் ஆகிறது தான் பெரும்பாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க 40 வயசுக்கு மேலே ரன் பண்ண முடியல, அல்லது 45 வயசுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட அது வர்றதில்லை. இப்படி பல பிரச்சனைகள் உருவாகுது. அப்போது மென்டார்ஷிப் இருந்தால் தான் டெவலப் ஆக முடியுமானா, இப்போது நீங்கள் படிக்க போகிறீங்க, டீச்சர்னு ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் யாரை பார்த்தீங்க, இல்லை எதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட ரோல் மாடல் யார், இதெல்லாம் தெரியாமல் ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்த்துட்டு நீங்கள் கிரிக்கெட் ஆக முடியுமா? ஒரு நடிகரை பார்த்துட்டு நீங்கள் நடிகராக முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்களை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற தடைகள் என்ன அப்படின்னு கண்டறிந்து உங்களை உளப்பகுப்பாய்வு செய்கிறப்ப தான் அது தெரியும். அப்போ நீங்கள் நினைக்கிறது ஒன்று, செயல்படுறது ஒன்றா இருக்கும். அது ஒரு ஃப்ளோக்கில் டெவலப்மெண்ட் வரும், ரியல் டெவலப்மெண்ட்டு இருக்காது. இதுக்கு தான் மென்டார்ஷிப் தேவைன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எங்களோட எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றின் வளர்ச்சியடைய, வெற்றியடைய உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஜாலியாக இருக்கக்கூடிய மனநிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி வருமா, டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. முன்னாடி எல்லாம் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், நல்லா இருந்தோம், ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பார்த்தோம்னா முன்ன இருந்த சந்தோஷம் இல்லை, முன்ன இருந்த மகிழ்ச்சி இல்லை, எதையும் இழந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, மன நிறைவே இல்லை. எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் நிறைவுங்கிறது இல்லை. எதையோ நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உளவியல் ரீதியில் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. யாராவது ஒருத்தர் சம்பாரித்து கொடுத்தாங்க, யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நீங்களே உங்கள் சுய சந்தோஷத்துக்காக போனீங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போ நீங்கள் பொறுப்புகள் ஏற்றுக்கிட்டு செய்யணும், செயல்படுத்தணும். அப்போ ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்தால் பின்னாளில் கஷ்டம்தான் படணும். ஏன்னா உங்களால் சுயமாக சிந்திக்க தெரியாது, சுயமாக செய்ய வராது, யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணும். இப்போ நீங்களே சம்பாதிக்கணும், நீங்களே பார்க்கணும், நீங்களே எல்லாம் செய்யணுங்கிறப்ப அந்த பொருளாதாரம் இவ்வளவு செலவாகுதுங்கிற ஒரு குற்ற உணர்வு, பயமும் உண்டாக்கும். பணம் தானே போனால் போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஆனால் இது எல்லா நாளும் மகிழ்ச்சி கொடுக்காது. அதனால தான் ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்தால் பின்னாடி கஷ்டப்படுத்தணும். எப்பவுமே ஜாலிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறவங்க எல்லாமே பின்னாடி கஷ்டப்படுவாங்க, மன நிறைவு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குற்ற உணர்வில் இருக்கும். எல்லாமே இருந்தும் மகிழ்ச்சி இல்லாத மனநிலையில் செயல்படுவாங்க. இதை முறைப்படுத்தி வழிப்படுத்தலைன்னா இதுதான்
உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்குது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.